செம சூப்பராக போகுதுங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கோம் நம்ம. வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் வீல் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு அட்டை வந்து அதிகமாக தேவைப்படும். அட்டையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீல் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆயத்தை யூஸ் பண்ணி வந்து சுற்றி வந்து நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம். அதுக்கடுத்து உள்ளக்கே ஒரு ரவுண்டு வந்து வரைஞ்சிட்டு உள்ளக்கு வந்து ஸ்கேலை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் வந்து உள்ளக்கு வந்து வரைஞ்சிக்கோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டீரிங். இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கத்தி யூஸ் பண்ணி வந்து சுற்றி வந்து வெட்டிக்கலாம். இது வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து வந்து யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி வந்து வெட்டி எடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீல் வந்து ரெடி ஆயிரும். உள்ளக்குள்ளதையும் நம்ம வந்து சுற்றி வந்து எடுத்து விட்டுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த வயரிங் பைப்புன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த வயரிங் பைப்பை தான் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இது 2 பீஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒன்றுக்கு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று மொபைலுக்கு வந்து தேவைப்படும். ஸோ அந்த 2 பீஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரவுண்டில் வந்து வெட்டிக்கோங்க. இப்போ வந்து பைப் வந்து வச்சோம் அப்படின்னா கரெக்டாக வந்து சேஃப்க்கு வந்து இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி மட்டும் வந்து ஒரு ரவுண்ட் சேஃப்க்கு வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ரவுண்ட் சேஃப் வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நம்ம விட்டுறதுக்காக, ஏன்னு பார்த்திங்கன்னா கார்ட்போர்டில் செய்கிறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஹோல்டர் வந்து நம்ம ரெடி பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து பழசு ஏதோ இருந்துச்சு அப்படின்னா, கவர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இதுனா நம்மளுக்கு ஈஸியாக வந்து ரெடி ஆயிரும். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டினாலே போதும். இது சப்போஸ் வந்து பழையது நம்மகிட்ட இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த கார்ட்போர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து ஒரு பல்ல மாதிரி வெட்டி உள்ளக்கு வந்து வச்சுட்டோம்னாலே மொபைல் நின்றுக்கிறோம், பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்கிட்ட பழசு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கிறேன். என்னதான் ஒட்டினாலும் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதுக்காக இன்னொரு கார்ட்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி சுற்றி வந்து ஒட்டிடுங்க. அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து பிடிக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி வந்து நம்ம வந்து அதை நிற்க வைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீரிங் வீலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது வெட்டின அட்டை இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து கொஞ்சம் வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. 3 இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வெட்டி எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிமானம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வெட்டிட்டு அந்த 3 அட்டையை வந்து சுற்றி வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வந்து இந்த மாதிரி சேர்த்தாப்பில் வந்து வச்சு ஒட்டிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரியே அட்டையை வந்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நடுவில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிவிசி பைப், அதாவது வயரிங் பைப் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து சேர்த்தாப்பில் வந்து ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒட்டி எடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஹோல்டர் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு பின்னாடி வந்து ஒட்டணும். ஸோ அப்படின்னா தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கடுத்து வந்து அதில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து மேலே வந்து ஒட்டிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒட்டிட்டிங்கனாலே நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிமானம் வந்து வந்துடும். ஸோ இது மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஸ்டீரிங்கும் ரெடி ஆயிடுச்சு, இதுவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து ஸ்டீரிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது முடிஞ்சிடும். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து வெட்டி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வீல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் ஹோல்டருக்கு பின்னாடி செஞ்ச மாதிரி தான் ஒரு 2-3 அட்டையை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக இப்போ வந்து அதையும் வந்து நான் அந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இதையும் சின்னதையும் சேர்த்தாப்பில் வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து பைப் வந்து வைக்கணும். இப்போ வந்து சின்னது இன்னொன்னையும் வெட்டி வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வயரிங் பைப் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து உள்ளக்க வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். லைட்டாக வந்து உள்ளே அமுக்கி விட்டுருங்க. அமுக்கி விட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிமானம் வந்து பிடிச்சிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதையும் நம்ம வந்து சூப்பராக வந்து ஒட்டியாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு 2 இது வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிவிசி பைப் வந்து அதே சைஸில் வந்து ஒன்று எடுத்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இது வந்து உள்ளக்கு வந்து போகிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி வந்து போகிற மாதிரி வந்து கரெக்டான இதில் வந்து எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். இதை வந்து பார்த்திங்கன்னா சின்ன பீஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படும். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அது வந்து 2 பீஸ் வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் வந்து 2 பீஸ் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி. அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரக்கட்டை இல்லாட்டினா கார்ட்போர்டே ஒரு 2-3 சேர்த்து வச்சு ஒட்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒட்டணும். இது மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்து வச்சுக்கோங்க. இந்த 2 இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு வந்து ஒட்டணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரிங் வீல் வந்து நான் டிசைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கு வந்து வைக்கணும். வச்சோம் அப்படின்னா 2 வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி வந்து ஒட்டிடுங்க. கொஞ்சமாக ஃபெவிக்விக் ஊற்றிட்டு மேலே வந்து வச்சுருந்தீங்கனாலே போதும், ஒட்டிக்கிறோம். மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஒட்டிக்கிறோம். உள்ளக்கு கூட கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். அது போக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக வந்து க்ளூவும் நான் வந்து அப்ளை பண்ணி ஒட்டிடுறேன்.
அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா அது விழுக சான்ஸே இல்லை, நல்லா கிச்சன் வந்து ஒட்டிக்கிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீரிங் வீல் அந்த இதுனா நம்ம ரெடி பண்ணதை வந்து மேலே வச்சாலே போதும். அதை வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டிக்கிட்டு இருக்காமல் கொஞ்சம் கரெக்டான அளவில் இருக்கிற மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் போல் தேவைங்கிற அளவுக்கு வச்சு நான் வந்து வெட்டிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே கரெக்டான சேஃபில் வந்து வெட்டியிருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து மேலே வந்து வச்சுக்கலாம். இப்போ மொபைல் ஹோல்டரையும் இதுக்கு மேலே வந்து வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு கரெக்டாக வந்து சுற்றுது. நம்மளுக்கு இந்த மாதிரி சுற்றுற மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அது கீழே வந்து நம்மளுக்கு சுற்றுறதுக்கு வந்து ஒன்று ரெடி பண்ணணும். அப்போனா தான் நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, அல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா பெரிய கயர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, அல்லைன்னா ரப்பரே வந்து பெரிய டைப் பட்டை சேஃபில் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கீழே வந்து கரெக்டாக வந்து வச்சுட்டு நம்ம வந்து முடிச்சு வந்து போட்டுக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இழுத்து வந்து முடிச்சு போட்டுருங்க, அப்போனா தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து முடிச்சு போட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்பி முடிச்சு வந்து போட்டாச்சு. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு grip வந்து தேவைப்படும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பிவிசி பைப்பை லைட்டாக தூக்கி விட்டுட்டேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா க்ளூ அப்ளை பண்ணி காஞ்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த நாடை வந்து மேலே எடுத்து விட்ருங்க. அப்படின்னா தான் வந்து நம்ம சுத்தம் மூலம் வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு நல்லா சுத்தம். ஸோ அதுக்காக சுற்றி வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காஞ்சதுக்கு அடுத்து அந்த நாடை தூக்கி மேலே வந்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ரேசிங் வந்து வச்சுக்கலாம். நான் ரியல் ரேசிங் 3 தான் நான் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக இது விளாட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம எந்த சைஸில் மூவ் பண்ணுறோமோ அந்த சேஃபுக்கு வந்து சூப்பராக மூவ் ஆகுது. இதை வந்து விளாண்டு பார்க்கலாம் எந்த லெவலுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கார் கேமை வந்து ப்ளே பண்ணிவிட்டு இதை வந்து விளாட போகிறோம். எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த டேபிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, டேபிள் இந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஈஸியாக ஃபிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஸ்டாண்டு மாதிரி ஒன்று வந்து வச்சுட்டு கூட ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணிக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து கேம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரேஸ் கொடுத்தாரலாம். சரி, ஓகே. சமங்க. செமையா போகுது காரு. நல்லா விளாட்றாங்களாங்க. இதில் சூப்பராக விளாட்லாம். நான் தான் இடிச்சுக்கிட்டே இருக்கேன். இதில் வந்து சூப்பராக போகுதுங்க. ரேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மூமெண்ட்டை வந்து பாருங்கள், நம்ம எந்த சைடு வந்து வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அழகாக வந்து மூவ்மெண்ட் வந்து கிட்டே இருக்கும். ஸோ அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து ப்ளே ஆகலாம். இல்லை வந்து ஏதாவது போனஸ் வந்து ஏதாவது வந்து இது வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக வந்து அணியாருமே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னொருக்கு வந்து ப்ளே பண்ண போகிறோம். இது எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். செமங்க, சூப்பராக இருக்குது. நான் தான் இடிச்சிட்டேன். செம சூப்பராக போகுதுங்க. செம ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கோம் நம்ம. நான் தான் இடிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கேன். ரேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் தான் கடைசின்னு நினைக்கிறேன். இது வந்து சூப்பராக இருக்காதுங்க. நம்ம 8th பிளேஸ் 15 பேர்த்துக்கு இந்த பாருங்க, இந்த மாதிரி வந்து அழகாக வந்து வச்சு விளாட்ற போல வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்ட்ரோல்ஸ்லாம் நல்லா வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி வந்து ரேஸ் வந்து வச்சு நீங்கள் வந்து சூப்பராக வந்து விளாட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து நம்ம வீட்டிலேயே வந்து பண்ணது மொபைலுக்கு. ஸோ அதனால் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு? அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து சூப்பராக இருக்காது. கார் கேம்ஸ்க்கு வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒன்று புதுசாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுனா
மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் வந்து பார்த்துட்டு வந்து கண்டிப்பாக வந்து சீக்கிரம் வந்து அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.